வணக்கம். தமிழக அரசுக்கு எதிராக நல்லா ஃபைட் பண்ணுங்க அண்ணன், விட்டுறாதீங்க அப்படின்னு சீமானை அண்ணாமலை தூண்டிவிட்ட வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் எதிர்ப்பை மூர்க்கமாக முன்னெடுத்து வருகிறார். அவருக்கு பாஜக முழு ஆதரவை தெரிவித்து வருகிறது. அது மட்டுமல்ல, எங்கள் கருத்தியலை தற்போது சகோதரர் சீமான் பேச ஆரம்பித்திருக்கிறார் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மேலும் அவரது பேச்சுக்கள் எங்களுக்கு பலம் சேர்க்கிறது. பெரியாரை சீமான் கடுமையாக எதிர்ப்பது பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி. அவர் எங்கள் டீம் என்று சொல்வதை விட எங்கள் கருபொருள் கூட்டாளி என்று சொந்தம் கொண்டாடி பேசினார். அதற்கு முன்பே அண்ணன் சீமானுக்காக ஆதாரத்தை நான் தருகிறேன் என அண்ணாமலை ஆஜரானார். மற்றொரு புறம் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை சீமான் எடுத்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். நாம் தமிழர் கட்சி பின்னணியில் பாஜக இருப்பதை பல சம்பவங்கள் உறுதி செய்கிறது என்று தகவல்கள் வெளியாகின. அதற்கு காரணம் அனைத்து கட்சிகளையும் கண்டபடி பேசும் சீமான் பாஜகவையோ அந்த கட்சியின் தலைவர்களையோ எந்த விதத்திலும் விமர்சிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. இதனால் நாம் தமிழர் கட்சி பாஜகவின் பி டீமாக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் விவாத பொருளாகி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டனர். சீமான் அமர்ந்திருந்த காருக்கு எதிரே வந்த அண்ணாமலை அவரின் காரின் அருகே சென்றார். தொடர்ந்து காரின் கண்ணாடியை இறக்கிவிட சீமானின் கையை பிடித்த அண்ணாமலை, அண்ணா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க, ஸ்ட்ராங்கா இருங்க என கூறிவிட்டு சென்றார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே பாஜகவின் பி டீமாக சீமான் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை உறுதி செய்வது போன்று சீமான் மற்றும் அண்ணாமலையின் சந்திப்பு அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அண்ணாமலை கூறிய வார்த்தைகளை கேட்டு காரில் அமர்ந்திருந்த சீமான் தனது விரலை உயர்த்தி அதை ஆமோதித்து உறுதி செய்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். சீமான் மற்றும் அண்ணாமலையின் இந்த திடீர் சந்திப்பு தமிழக அரசியல் களத்தில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.